படம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து ஒரு புதுவிதமான படம். ஏகப்பட்ட படங்கள் வருது, உப்புமா படம். இவரே பகீரான்ற ஒரு படம் கொடுத்து எனக்கு காண்டை ஏற்றினவர் தான் இவர். மார்ச் மாதம் இவர் ரிலீஸ் பண்ண படம் தான் ஆதித்தனந்து. அதுக்கு முன்னாடி பெண்களை பற்றி மையப்படுத்தி எடுக்கிற இவரோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களை கொஞ்சம் இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குமோ, ஏன்னா திருஷால நயன்தாரா அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இந்த படம் தான் உண்மையான நான் டைரக்டர்ன்ற நிரூபித்த படம் நான் சொல்லுவேன். கரெக்டான ஒரு எஸ் ஜே சூர்யா மாதிரியான ஒரு ஆளை கொடுத்ததுனால அது நல்லாவே அமைஞ்சிருக்கு. அரக்கனாக நடிச்சிருக்கான் எஸ் ஜே சூர்யா டபுள் ஆக்ஷனில். விஷாலோட ஆக்டிங் ஸ்கில் இவ்வளோ வருஷத்தில் இப்போ தான் புரியுது, இவ்வளோ பெரிய திறமை வாய்ந்த மனுஷன்ட்டு. விஷால் இதுக்கப்புறம் வில்லனாக நடித்தார்னா தமிழ் திரையுலகம் இன்னும் நல்லாவே இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஸ்கில் அவருக்குள்ளே இருக்கிறத நம்ம இந்த படத்தில் தான் அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. விஷாலோட அனகொண்டாக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்தில் இவ்வளோ பெரிய அனகொண்டா எடுத்துனாரு. அது பாம்பு, அது வாய் திறந்து எல்லாரையும் இது பண்ணுது. அது எந்த படத்துலையும் காட்டல, இதில் புதுசாக காட்டிக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், ரெண்டு பேருமே கேங்ஸ்டர் தான். படமே கேங்ஸ்டர் மூவி தான் ஜி. அது டைம் மிஷினில் நான் உன்னை மாத்துறேன் நீ என்னை மாத்துற அப்படின்ற விளையாட்டு தான் அந்த விளையாட்டு. அது ரொம்ப சிறப்பாகவும் போச்சு, சிரிப்பாகவும் போச்சு, என்ஜாயாகவும் வந்தது. பழைய ரஜினி படம் பார்க்குறப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோவில் எப்படி கத்தின்னு விசில் அடிச்சு பார்ப்பாங்களோ, நீங்கள் வெளியே இருந்தே கேட்டிருக்கலாம். ஒவ்வொரு சீனும் பழைய பாட்டு போடுறப்பெல்லாம் பசங்க மெர்சல் ஆகி உறைஞ்சி போய் நிற்கிறானுங்க. ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி தான் இந்த படத்துக்கு உயிரோட்டமே. அந்த லைட்ஸ் மேன் கொடுத்துருக்காங்க பாருங்க. லைட்டு ஈஸ்மெண்ட் கலராக இருக்கட்டும், எல்லோ ஷேடஸாக இருக்கும், இல்லை பிங்காக இருக்கட்டும், படத்துக்கு ஏற்ற மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸு ப்ளஸ்ஸு அந்த சுனில் தானே அந்த கர்நாடகா நடிகர், அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. முக்கியமாக சிலுக்கு வர சீனு பசங்க நம்ம சிலுக்கை எவ்வளோ மிஸ் பண்ணுறோன்றத பசங்க கிழவன் கூட எழுந்து ஆடுற அளவுக்கு பண்ணிட்டாங்க. அதில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, வக்கீலுக்காகவும் வரல, சிலுக்கிட்ட சொல்லுவார் என்னை காப்பாற்றுங்கன்றப்போ. வக்கீலுக்காகவும் வரல, சிலுக்குக்காகவும் வரல. ஆனால் விஜயலட்சுமிக்கு ஒன்றுனா இந்த விஷால் நிற்பான்னு சொல்லியிருக்கிறாரு. அது ஆண்டனி நிற்பான்னு. அது இப்போ பசங்க எதுக்கு கை தட்டுறானுங்கன்னு தெரியல. ஆனால் என்ஜாய் பண்ணாங்க. தாராளமாக இந்த புது படைப்புக்கு 4 கொடுக்கலாண்ணா. ஆமாம், உழைப்பு அதிகமாக இருக்குது. எஸ் ஜே சூர்யா நல்லாவே பண்ணியிருக்காரு. அவர் இல்லைன்னா கதையும் இல்லை படமும் இல்லைன்ற அளவுக்கு மிரட்டி இருக்காப்பல. அஜித் ரெஃபரன்ஸ் வருது. ஆமாம் ஆமாம், அஜித் ஒரு ஃபோனில் பேசுவாங்க டைம் மிஷினில். அந்த பையன் ஏன் லேட்டாக சினிமா நடிக்க போனேன், இல்லை எனக்கு முன்னாடி ஒரு பையன் அழகாக இருந்தான், நான் வந்துட்டேன். என்ன படம்டா அமராவதின்னு, பையன் பேர் நடான் அஜித்துன்னு. அது சொன்னவனே பசங்க அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் கத்துற அளவுக்கு இருக்கும். புதுசாக இருக்கும், கத்துற அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி பல்ஸு தெரிஞ்சு ஆதித்தை அடிச்சிருக்காரு. ஒவ்வொருத்தனையும் மேலே மிரண்டு போய்ட்டோம் எல்லாருமே. படத்தில் ஜாலியாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் லைட்டாக லாக் ஆன மாதிரி இருந்தாலும் லைட்டாக தான், ஆனால் மிரட்டி விட்டார். அது செகண்ட் ஹாஃபில் இது புரிய நல்லாயிருக்கு. நல்ல ஒரு டேரக்டர். இந்த படத்துலேருந்து தான் நான் ஒத்துப்பேன். ஆதித் நாராயணன் ரவிச்சந்திரன் நல்ல டேரக்டர்னு இந்த படத்தில் தான் ஒத்துப்பேன். AAAக்கோ பகீராவுக்கோ அதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். இந்த மாதிரி புதுவிதமான கதைக்கெல்லாம் வந்தால் இந்த ப்ளூ ஷர்ட்டில் எந்த ஷர்ட்டையும் ஒத்துக்கும்.